பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா திரி புஷ்கர யோகமானது இருக்குது. இந்த திரி புஷ்கர யோகம் அப்படின்னா என்ன, இந்த திரி புஷ்கர யோகம் வர அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நான் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்க்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 30/4/2024 செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் பார்த்திங்கன்னா திரி புஷ்கர யோகமானது இருக்குது. திரி புஷ்கர யோகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, செவ்வாய், சனிக்கிழமை இதோடு சேர்ந்து தூவிதியை, சப்தமி, தூவாதிசி இந்த திதிகளோடு சேர்ந்து உத்திரம், பூரட்டாதி, புனர்பூசம், கார்த்திகை, உத்திராடம் இதெல்லாம் சேர்ந்து ஒரே நாளில் வரக்கூடிய நாளை தான் நம்ம திரி புஷ்கர யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மேற்குறிப்பிட்ட கிழமைகளில் மேற்குறிப்பிட்ட திதிகளும் நட்சத்திரங்களும் சேர்ந்து வரணும். ஒரு குறிப்பிட்ட கிழமை, குறிப்பிட்ட திதி, குறிப்பிட்ட நட்சத்திரம் சேரக்கூடிய சமயத்தில் இந்த திரி புஷ்கர யோகமானது வருது. அந்த குறிப்பிட்ட கிழமை, திதி, நட்சத்திரங்களை என்னென்னு மேலே சொல்லியிருக்கேன், நான் டிஸ்பிளேலையுமே தந்திருக்கேன், பார்த்து எல்லாரும் எழுதியும் வச்சுக்கோங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இதோட சேர்ந்து கார்த்திகை நட்சத்திரம் வருது, சப்தமி திதியும் வருது. அதனால இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திரி புஷ்கர யோகம் நிறைஞ்ச நாளாக இருக்குது. இந்த நாளில் நம்ம எதை செஞ்சாலும் சரி அது 3 முறை திரும்பவும் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையும் கூட. கிட்டத்தட்ட இதுவுமே சோடசக்கலை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் நல்லது செஞ்சால் அது 3 முறை உங்களுக்கு திருப்பி நல்லதாக வந்து சேரும். ஒருவேளை நீங்கள் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்கிறீங்க அப்படின்னா அது 3 முறை உங்களுக்கு கெடுதலாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது, இன்றைய தினம் நம்ம நல்லதை மட்டுமே செய்யணும், நல்லதை மட்டுமே நினைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். உங்களுக்கு நிறைய பணம் சேரணும், நிறைய தங்கம் சேரணும், நிறைய வெள்ளி வைடூரியங்கள் சேரணும், குடும்பத்தில் மகிழ்ச்சியானது இருக்கணும், கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னா இன்றைய நாள் அதுக்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்க. தங்கம் வாங்கணும், வெள்ளி வைடூரியம்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கி தயவு செஞ்சு எதையுமே வாங்காதீங்க. அது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அந்த கடனை நீங்கள் திரும்பவும் 3 முறை வாங்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படும். ஒருவேளை உங்ககிட்ட தங்கம் வாங்கக்கூடிய அளவு காசு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கவலையே படாதீங்க. உங்களுடைய குழந்தையோட பேரில் வங்கி கணக்கு தொடங்கலாம், போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி தொடங்கலாம். இதை நீங்கள் பண்ணுறப்ப மீண்டும் மீண்டும் அந்த வங்கி கணக்கில் பணத்தை உங்களால் சேர்க்க முடியும். அந்த பணமும் உங்களுக்கு 3 மடங்கு லாபத்தை கண்டிப்பாக கொண்டுட்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி நகை சீட்டு போகிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இன்னையிலேருந்து தொடங்குங்க. நீங்கள் வாங்கின கடன்ல இருந்து ஒரு சின்ன தொகையாவது நீங்கள் இன்றைய தினம் திருப்பி கொடுங்க. இதை நீங்கள் பண்ணுறது மூலயமா உங்களுடைய கடனானது ரொம்ப சீக்கிரத்திலேயே முடிஞ்சிடும். அதே மாதிரி அடமானத்தில் வச்சுருக்கக்கூடிய நகையில் எல்லாத்தையும் உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா ஒரு சின்ன தொகையில் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் எடுக்க பாருங்கள். அதை நீங்கள் எடுக்கிறப்ப மிச்சம் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாத்தையுமே உங்களால் திரும்பவும் எடுத்துட முடியும். அதே மாதிரி இன்றைய நாளில் இறை வழிபாடு செய்கிறது, கோவிலுக்கு போகிறது, விளக்கு போடுறது, அன்னதானம் செய்கிறது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்கிறது மூலயமா நல்ல பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இருக்குது, திரி புஷ்கரண யோகமுமே இருக்குது. நிறைய பேர் பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஸ்கூலில் அட்மிஷன் போடலாமா அப்படிங்கிற சந்தேகம் இப்போ இருக்கும். அட்மிஷன் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு முறை தான் நம்ம போடுவோம் இல்லையா, அதனால் இன்றைய நாள் அதை செய்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினம் நீங்கள் என்னென்னலாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக நேரத்தை செலவு பண்ணுங்கள், பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுங்க, வீட்டுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான பொருட்கள் வாங்குறது, உங்களுடைய நாளை மகிழ்ச்சியாக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தாராளமாக செய்யலாம். யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க, கடன் வாங்குறத தவிர்த்துக்கோங்க, எதிர்மறையான வேலைகள் எதுவும் செய்யாதீங்க, எதிர்மறையான எண்ணத்தையுமே இன்றைய தினம் கொண்டுட்டு வராதீங்க. உங்களுக்கு மன நிம்மதியை எந்த விஷயம் செஞ்சால் தருமோ, எந்த இடத்துக்கு போனால் கிடைக்குமோ, யார்கிட்ட பேசுனா கிடைக்குமோ இதெல்லாம் செஞ்சு கொண்டுட்டு வாங்க. அதை நீங்கள் செய்கிறப்ப உங்களுடைய மன நிம்மதி அப்படிங்கிறது அதிகரிக்கும். இன்றைய காலத்தில் நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன நிம்மதி தான். அதை தேடி தான் நம்மள நிறைய பேர் ஓடிட்டு இருக்கோம். எங்கே போனால் நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும், அந்த மன நிம்மதி எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத தேடி தான் நம்மள நிறைய பேர் ஓடிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேதனையை தரக்கூடிய ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை இன்னைக்கு நினைச்சும் பார்க்காதீங்க. இன்றைய தினம் அதை நீங்கள் செய்யவும் செய்யாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமானது ஏற்படும், மன நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அதுக்காக நானும் வேண்டிக்கிறேன்.
இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அற்புதமான நாள். முடிஞ்ச வரைக்கும் இதை எல்லாருமே நல்ல வழியில் பயன்படுத்திக்க பாருங்கள். உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவுகள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.